السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. ووهبنا لداود سليمان نعم العبد إنه أواب إذ عرض عليه بالعشي الصافنات الجياد فقال إني أحببت حب الخير عن ذكر ربي حتى توارت بالحجاب ردوها علي فطفق مسحا بالسوق والأعناق. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் 38வது அத்தியாயமாகிய சூரா சாத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமதானுக்கு முன்னால் நாம் 29 வசனங்கள் வரை பார்த்தோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30வது வசனத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி நமக்கு வரலாற்றின் ஒரு பகுதியை, ஒரு சிறிய செய்தியை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வஹப்னா லி தாவூத சுலைமான் நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். நாம் தாவூதுக்கு சுலைமானை அன்பளிப்பாக கொடுத்தோம். நிஅமல் அப்து, சுலைமான் அவர்கள் அடியார்களிலேயே மிகச் சிறந்தவராக இருந்தார்கள். இன்னஹு அவ்வாப், அவர் அல்லாஹ்வை நோக்கி அதிகம் திரும்பக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்பளிப்பாக வழங்கியதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பளிப்பு என்று சொன்னால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒருவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அன்பளிப்பு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். எந்த வித அன்பினால் மட்டும் அந்த அன்பளிப்பு இருக்கும். நமக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது வேற ஏதாவது நோக்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அன்பினால் செய்யக்கூடிய வழங்கக்கூடிய பரிசுகள் தான் அன்பளிப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களுமே அன்பளிப்புகள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம அதை பெறுவதற்கு நாம் எதுவும் செய்யல. அல்லாஹ்வுடைய பாக்கியத்தினால், அல்லாஹ்வுடைய கிருபையினால், அல்லாஹ்வுடைய அருளினால் தான் நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமானை அன்பளிப்பாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பளிப்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுவதனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனாக பிறந்தார்கள் அப்படின்னு விளங்க முடியும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை செல்வத்தை பற்றி திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் தன் ஆடியோருக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஹபு லிமன் யஷாஉ அஸ்ஸுகூர், தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான். அவு யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானா வ இனாஸா, அல்லாஹ் தன் ஆடியோருக்கு ஆண்களாகவும் பெண்களாகவும் கலந்து அல்லாஹ் கொடுக்கின்றான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, தான் ஆடியோரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை பாக்கியம் அற்றோராகவும் அல்லாஹ் செய்கின்றான், ஆக்குகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்பளிப்பு என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் செய்யலாம் குர்ஆன்ல பயன்படுத்துகின்றான். அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயோதிக பருவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பற்றி சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக்,
என்னுடைய வயோதிய பருவத்திலே எனக்கு இஸ்மாயிலை இஸ்ஹாக்கையும் அன்பளிப்பாக தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு அதை அன்பளிப்பாக தந்தான், ஹிபாவாக தந்தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் துஆ செய்யும் போது ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்த தய்யிபா, இறைவா உன்புறத்தில் இருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை அன்பளிப்பாக தருவாயாக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை அன்பளிப்பாக தருவாயாக. அப்ப குர்ஆன்ல எல்லா இடங்கள்லையுமே அந்த குழந்தை பாக்கியத்தை நபிமார்கள் கேட்கும் பொழுதும் அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னதான், எந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான்? அன்பளிப்பு என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வஹப்னா லி தாவூத சுலைமான், நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமானை நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம். நிஅமல் அப்து, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்கள்? அடியார்களிலேயே மிகச் சிறந்தவராக இருந்தார்கள், மிகச் சிறந்த நல்லடியாராக இருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு அவ்வாப், அவர் இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார். சுலைமான் இறைவனை நோக்கி திரும்புதல் என்று சொன்னால் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவது. யாரெல்லாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கோர்றாங்களோ அவங்க அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர்கள். அதுபோன்று எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும், வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அவ்வாப், அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஏதாவது எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டான். அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி என்பது எது 100% உண்மையோ அது அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஒருபோதும் என்ன செய்யாது, உண்மைக்கு மாற்றமான பொய்யான தகவல்கள் ஒருபோதும் வராது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன வார்த்தையை குறிப்பிடுகின்றானோ அதற்கு அவர்கள் 100% தகுதியானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் கூறுகிறான் நிஅமல் அப்து, அவர்கள் அடியார்களிலேயே மிகச் சிறந்த நல்லடியாராக இருந்தார்கள். இன்னஹு அவ்வாப், அவர் அல்லாஹ்வை நோக்கி அதிகம் திரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வை நோக்கி திரும்புதெல்லாம் என்ன விளக்கிட்டோம்? அல்லாஹ்வை நோக்கி திரும்புதல்னா அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது, பாவ மன்னிப்பு கோர்றது, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் என்ன செய்யறது, கட்டுப்பட்டு நடக்கிறது, இது அல்லாஹ்வை நோக்கி திரும்புதல். இவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலன் மலிக்கர் ரசூல், மன்னராகவும் ரசூலாகவும் அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், ஆக்கியிருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ் மன்னராகவும் இறை தூதராகவும் ஆக்கியிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்டான், நீங்க வந்து மலிக்கர் ரசூல், ரசூலாவும் மன்னராகவும் இருக்க போறீங்களா, அது அப்தன் நபியா, நீங்க அடியாராகவும் மிகச்சிறந்த நல்லடியாராகவும் நபியாகவும் இருக்க போறீங்களா கேட்கும்போது நபியான தேர்ந்தெடுத்தாங்க. தான் வந்து அப்தன் நபியா, நபியாகவும் அடியாராகவும் இருப்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அதிகமான செல்வங்கள் வரும்போது அதை அதிகமாக ஏழை மக்களுக்கு வாரி கொடுத்து விட்டு அவங்க எளிமையான வாழ்க்கையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மன்னராகவும் இறை தூதராகவும் இருந்த காரணத்தினால் மன்னர்களுக்குரிய சில பண்புகள் வந்து அவங்களுக்கு இருக்கு. மன்னர்களுக்குரிய பண்புகள் அவங்க இறை தூதராகவும் இருக்கிறாங்க, ஆனால் மன்னராகவும் இருக்கிறாங்க. அப்ப மன்னராக இருக்கும்போது மன்னர்களுக்குரிய சில பண்புகள் என்ன செய்ய இருக்கும். மன்னர்கள் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய ஆடம்பர மாளிகையில் என்ன செய்வாங்க, வசிப்பார்கள். அன்றைய காலத்தில் யுத்தத்துக்கு வந்து குதிரைகள் அவசியம். அப்ப இன்றைய காலத்து மன்னர்களை எடுத்து பாருங்க, யுத்தத்துக்கு எது அவசியம் அதில் மிகச் சிறந்த விஷயங்கள் வாங்கி வைப்பாங்க. பெரிய பெரிய வாகனங்கள், பார்த்தாலே மிரட்டக்கூடிய ஆயுதங்கள் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்ப அன்றைய காலத்துல வந்து போர்களுக்கு மிகச் சிறந்த ஆயுதமாக இருந்தது, மிகச் சிறந்த தேவையாக இருந்தது குதிரைகள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மிகச்சிறந்த மன்னராக இருந்தார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தாங்க, எந்நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல வருகிறான். நம்முடைய உள்ளத்திலும் நம்ம தவறாக நினைத்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான், நிஅமல் அப்து, அவர் அடியார்களிலேயே மிகச் சிறந்தவர். இன்னஹு அவ்வாப், அவர் அல்லாஹ்வை நோக்கி அதிகம் திரும்பக்கூடியவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து விட்டு ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு, ஒரு வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிட வருகின்றான். அப்ப இந்த வரலாற்றை வைத்துக் கொண்டு அவங்க அப்படித்தான் சதா இருந்தாங்க நம்ம விளக்கிடக்கூடாது. இந்த சம்பவத்தில் அவங்க அந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. அவங்க அல்லாஹ்வை நோக்கி அதிகம் திரும்பக்கூடியவா இருந்தாங்க. என்ன சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இது உரித அலைஹி பில் அஷி அஸ்ஸாஃபினாத்துல் ஜியாத். மாலை நேரம், அஷி என்று சொன்னால் சூரியன் உச்சி சாஞ்சியதிலிருந்து நுகருக்கு பாங்கு சொன்னதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள நேரம் என்னது, அஷி, மாலை நேரம். அப்ப இந்த மாலை நேரத்தில் அஸ்ஸாஃபினாத்துல் ஜியாத், சாஃபினாத் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குதிரை 3 கால்களில் நின்று கொண்டு ஒரு காலை தூக்கி வச்சிருக்கும், பாயத்துக்கு ரெடியா. அந்த தோற்றத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். 4 காலிலே நிற்கிறது குதிரைகள் நிற்கும். ஆனா பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள் எப்படி நிற்கும், 3 காலை தரையில ஊனி வச்சிருக்கும். ஒரு காலம் மட்டும் என்ன செஞ்சிருக்கும், அதனுடைய அந்த குழம்பு மட்டும் லேசா தரையில படுற மாதிரி தூக்கி ரெடியா நிற்கும். பாஞ்சு ஓடுறதுக்கு இந்த ஓட்ட போட்டியில ஓடக்கூடியவங்க எப்படி நிற்பாங்க, அந்த மாதிரி குதிரை நிற்கும். அப்ப அந்த 3 காலில் நின்று கொண்டு ஒரு காலை மட்டும் உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய தோற்றத்துக்கு தான் சாஃபினாத்துமாங்க. 3 கால்களை தலையில். ஏன்னா திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாம வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை பொறுத்தா மொழிபெயர்க்க முடியும். அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளுக்குரிய முழுமையான அர்த்தத்தை நாம விளக்கினா தான் என்ன செய்ய முடியும், புரிய முடியும். இப்ப இதுக்கு எப்படி அதிகமாக மொழிபெயர்ப்பாங்க, சாஃபினாத்துல் ஜியாத் உயர் ரக குதிரைகள் அப்படின்னு மொழிபெயர்த்துருவாங்க. ஆனால் சாஃபினாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 3 காலில் நின்று கொண்டு ஒரு காலை லேசர் மடைக்கு வச்ச மாதிரி ஓடுறதுக்கு ரெடியா நிற்கிற மாதிரி உள்ள ஒரு குதிரை. அல் ஜியாத், ஜியாத் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் சொன்னோம்னா அதை எவ்வளவு வேகமா போனாலும் ஸ்டாப் பண்ணா வெடுக்கணும் அமைதியாயிடும். அதே போன்று உதைத்தால் ரொம்ப வேகமா என்ன செய்யும், பறந்து செல்லும். அந்த மாதிரி குதிரைகளுக்கு தான் ஜியாத் அப்படிம்பாங்க. சாஃபினாத் அப்படின்னு சொன்னோம்னா 3 காலை தரையில ஊனிக்கிட்டு ஒரு காலை பாயிரத்துக்கு ரெடியா வச்சிருக்கிறது. ஜியாத் அப்படின்னு சொன்னோம்னா பயங்கர வேகத்துல போதுன்னு வச்சுக்கிடுங்க. பயங்கர வேகத்துல போறத நிப்பாட்டு மாதிரி நம்ம குதிரையை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும் செஞ்சா உடனே என்ன செஞ்சிடும், அமைதியாக. எல்லா குதிரையும் அப்படி இருக்காது, மிக தேர்ந்த குதிரைகள் தான் அப்படி இருக்கு. அது போன்று உதைத்தோம் என்று சொன்னா, ஸ்டார்ட் பண்ணு சொன்னோம்னா ரொம்ப வேகத்தில் என்ன செய்யும், பறந்து செல்லும். அப்ப அவ்வளவு அற்புதமான குதிரைகள் மாலை நேரத்தில் சூரியன் உச்சி சாஞ்சையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அவருக்கு என்ன செய்யப்படுது, அப்படி எடுத்து காட்டப்படுது. எடுத்து காட்டப்பட யார் எடுத்து காட்டுறாங்க, அதிகமான அல்லாஹ் யார் எடுத்து காட்டினா அல்லாஹ் சொல்லாட்டாலும் பின்னாடி வரக்கூடிய வார்த்தையில விளங்கும். அதிகமா அந்த இருந்த பணியாளர்கள் 1-2 பேர் கிடையாது, அதிகமான பணியாளர்கள் என்ன செய்யறாங்க, அந்த குதிரையை எடுத்து காட்டுறாங்க. மன்னரா இருக்கிறாங்க. மன்னரா இருக்கும்போது பொதுவாகவே அந்த செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான மயக்கம் என்ன செய்யும், ஒரு ஆசை, அப்படி பார்த்துக்கிட்டே ரசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யும், ஏற்படத்தான் செய்யும். மன்னரா இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வசதிகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சூரியன் உச்சி சாஞ்சியிலிருந்து மறைகிற வரைக்கும் அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்போ இருக்கும் பொழுது ஃபகால அவங்க சொன்னாங்க, இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைரி அன் திக்ரி ரப்பி, நான் என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் ஹைரை நேசிப்பதை நான் நாடிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹைர் அப்படின்னு சொன்னோம்னா திருமறை குர்ஆன்ல நம்ம சாதாரணமா ஹைர்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஹைர்னா கைஃப ஹாலு அன பி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன். ஹைர்னா நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனா குர்ஆன்ல பல இடங்கள்ல ஹைர்ங்கிற வார்த்தை செல்வத்தை குறிப்பதற்காக பயன்படுது. செல்வம்னா காசு, பணம், தங்கம், கால்நடைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அதை குறிப்பதற்கு ஹைர்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான்.
வைன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். என்ன சாட்சி? வைன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் கைரை நேசிப்பதில் மிக கடுமையாக கைரை நேசிக்கிறான். கைர்னா செல்வம். கைங்கிற வார்த்தை குர்ஆன்ல எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? செல்வம்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. செல்வம்னா எல்லாத்தையும் குறிக்கும். ஆடு, மாடு, ஒட்டகம், நம்முடைய வீடுகள், தோட்டத்துறவுகள், நகைகள், அதே போன்று குதிரைகள், அதெல்லாம் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது எஸ் அலுவலக மாதா யுன்ஃபிகூன், நபி அவர்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்கள் கைரிலிருந்து எதை செலவிட்டாலும் ஃபலில் வாலிதைன், உங்கள் பெற்றோர்களுக்கும் அக்ரபின் உறவினர்களுக்கும் செலவிடுங்க நல்லா சொல்லலாம். அப்படிங்கிறது கைருங்கிற வார்த்தை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது? செல்வம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு அல்லாஹ் சொல்லும் போது குத்திப அலைக்கும் இதா ஹலர் அஹதுகுமுல் மௌத் இன் தரக கைரன், உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டால் நீங்கள் கைரை விட்டு சென்றார். கைன்னு அல்லாஹ் சொல்றான், செல்வத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த தரக கைரன், நீங்கள் கைரை விட்டு சென்றால், செல்வத்தை விட்டு சென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மரண சாசனம் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் மரண சாசன சட்டம் இருந்துச்சு, வாரிசுகளுக்கு மரண சாசன சட்டம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் மாத்திட்டான். வாரிசுகளுக்கு அல்லாஹ் பங்க சொல்லிட்டான். வாரிசு அல்லாதவங்களுக்கு மரண சாசனம் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம்? வசியத் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் மாற்றப்படுது. அப்ப குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல செல்வத்தை குறிப்பதற்கு கைருங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூரியன் உச்சி சாஞ்சதுல இருந்து லுகர் பாங், நம்ம விளங்குறதுனா லுகர் பாங்கு சொன்னதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும், மகரிப் பாங்கு வரைக்கும் என்ன செஞ்சிடறாங்க? அந்த குதிரைகளை பார்த்து ரசிப்பதிலே இருந்துடுறாங்க. அவங்க ரொம்ப லயிச்சு போயிடுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர், கைரை நேசிப்பதை நான் நாடிவிட்டேன். அன் திக்ரி ரப்பி, என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் இந்த செல்வத்தை நேசிப்பதை நான் நாடிவிட்டேன். அதிகமா என்ன செஞ்சிட்டேன்? நான் செல்வத்தை நேசிக்கிறத நான் இருந்து விட்டேன் அப்படி அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளவு நேரம் அந்த பார்த்து ரசிச்சுக்கிட்டே என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. ஹத்தா தவாரத்து பில் ஹிஜாப், எது வரைக்கும்? தவாரத்து பில் ஹிஜாப், திரைக்குள் மறைகின்ற வரைக்கும். இதுக்கு ரெண்டு விதமான பொருள்கள் இந்த இடத்துல பொருத்தமா இருக்கு. என்ன பொருத்தம்னா, அந்த குதிரைகள் கண் பார்வையை விட்டு அது எங்க போய் அடைக்கப்படும் அந்த இடத்துக்கு போற வரைக்கும். அல்லது தவாரத்து பில் ஹிஜாப், சூரியன் திரைக்குள் மறைகின்ற வரை. குதிரை மறைவது சூரியன் என்பதை எடுத்துக்கொள்ளலாம், அது குதிரை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூரியன் மறைகிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க? அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய இறைவனை நான் நினைவு கூறுவதை விட்டும் இந்த செல்வத்தை நேசிப்பதை நான் நாடிவிட்டேன். எது வரைக்கும் நாடிவிட்டேன்? ஹத்தா தவாரத்து பில் ஹிஜாப், அந்த சூரியன் ஹிஜாப் என்று சொன்னால் திரை. ஹிஜாப்னா கண் பார்வைக்கு தெரியாம போறதா என்னது? திரைன்னு சொல்லுவாங்க. அப்ப சூரியன் மறைகின்ற வரை நான் என்ன செய்து விட்டேன்? நான் என்னுடைய ரப்ப நினைச்சு பார்க்காம நான் இந்த செல்வத்தை நேசிப்பதிலே நான் இருந்து விட்டேன் அப்படின்னு செய்யறாங்க, சொல்றாங்க. அல்லது அந்த குதிரைகள் கண் பார்வை விட்டு மறைஞ்சு அதனுடைய தங்குமிடத்திற்கு செல்ற வரை நான் செய்து விட்டேன். செல்வத்தை, அந்த குதிரையை செல்வத்தை நேசிப்பதிலேயே நான் இருந்து விட்டேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க, சொல்றாங்க. அப்ப இந்த நபிமார்கள்ட்ட இந்த பண்பு வரக்கூடாது. இது ஒரு நம்மை பொறுத்தவரை மனிதர்களுக்கு வரும். ஆனா இறை தூதர் என்பவர்கள் திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று சொன்னால் எல்லாத்தையுமே உள்ளடக்கும். இப்ப அவங்க தொழுகை கடமைன்னு வச்சுக்க, 5 கால தொழுகை கடமைன்னு வச்சுக்கிடுங்க. முந்தைய நபிமார்களுக்கும் தொழுகை கடமையா இருந்துச்சு. 5 கால தொழுகையாக இருந்தால் லுகர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அவங்க எதை குதிரை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதை நேசிப்பதை லைஃப் இருந்திருக்கிறாங்க. அப்ப அசல் வக்து என்ன செஞ்சது? தவறி போயிடுது. மாலையில ஓத வேண்டிய செய்ய வேண்டிய திக்குகள் என்ன செஞ்சிருது? தவறி போய் விடுகிறது. அப்ப இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செல்வம், பொதுவா மூமின்களை பொறுத்த வரைக்கும் செல்வம் நமக்கு எவ்வளவு அதிகமா வந்தாலும் அந்த செல்வம் என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திசை திருப்பி விடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய வியாபாரம், நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பாத வரைக்கும் நாம இறை நினைவுல தான் இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா அம்வாலும் திக்ரில்லாஹ், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க செய்யக்கூடிய வியாபாரமோ அவங்களுடைய செல்வங்களோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு என்ன செய்ய அவங்க தடுக்கிறாரு.
நமக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் அல்லாஹ் நினைவு கூறுவது என்ன? அல்லாஹ் செல்வத்தினால் செய்ய வேண்டிய சக்காத்து தர்மங்கள் போன்ற கடமைகளை மறந்துட்டோம். நம்ம அல்லாஹ் என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். செல்வத்தை அல்லாஹ் எதுக்காக தந்திருக்கிறாங்க நோக்கத்தை மறந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்ம அல்லாஹ் மறந்துட்டோம். அதாவது வணக்க வழிபாடுகளை விட்டுட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்ம அல்லாஹ் மறந்துட்டோம். இந்த இடத்துல இறை தூதர் எதை விட்டார்கள் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது தொழுகை என்று அல்லாஹ் நினைவு கூறுவதுதான். அக்கிமி ஸலாத்தலி திக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுன்னு அல்லாஹ் சொல்றான். தஸ்பீஹ் செய்வது அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான். ஒரு செல்வத்தை அல்லாஹ் எதற்காக தந்தான் என்கின்ற நோக்கத்தை மறந்து நாம வாழ்வது, அல்லாஹ்வை அந்த எதற்காக செல்வத்தை தந்தான் என்ற நினைப்பிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான். அப்ப இந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் செல்வத்தை நேசிப்பதை நாடிவிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நினைவு கூறுதல் என்ன? அவங்க தொழுகையை விட்டதை சொல்லுதா, அதை தஸ்பீகை விட்டதை சொல்லுதா, அல்லது அவங்க அந்த செல்வத்தை அல்லாஹ் எதற்காக தந்தான் என்பதை நோக்கத்தை மறந்து அப்படி இருந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுதா என்று சொன்னால் பொதுவான ஒரு வார்த்தையாக தந்தது. நாம ஒன்று என்ன செய்ய வேண்டியது கிடையாது, இதைத்தான் அவங்க விட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்துட்டாங்க. பெரும்பாலும் நபிமார்கள் என்ன வராது, பெரும்பாவங்கள் வராது. அப்போ அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது என்ன என்பது பொதுவான ஒரு வார்த்தையாக இருப்பதனால் நாம் அதை பொதுவாக நமக்கு அதே படிப்பினை. அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சிருக்க வேண்டும்? அந்த செல்வத்தை எதற்காக இறைவன் தந்தான் என்பதை மறந்ததை என்ன செஞ்சிருக்கலாம்? வைத்திருக்கலாம். அல்லது மாலை நேரம் ஏதாவது தொழுகையை தவற விட்டு இருக்கலாம், அல்லது என்ன செய்திருக்கலாம்? அவங்க திக்ர் போன்ற காரியங்களை விட்டு இருக்கலாம். அவை எது என்று குறிப்பிட்டு என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை. அப்போ எதுவரைக்கும் அவங்க இருந்திருந்தாங்க? சூரியன் திரைக்குள் மறைகின்ற வரை, அது அந்த குதிரைகள் அதனுடைய கண்பார்வை விட்டு மறைகின்ற வரை அப்படியே லைச்சிருந்தாங்க. அப்ப இப்படி இருந்தோம்னா அவங்க உணர்றாங்க, ஆஹா நம்ம சூரியன் மறைகிற வரைக்கும் இந்த செல்வத்தை நம்ம லைச்சி இருந்துட்டோமே, அல்லாஹ்வை நம்ம நினைவு கூற மறந்து விட்டோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு என்ன செய்து ஏற்படுகிறது. அப்ப சுலைமான் நபியுடைய பண்பு என்ன? அவங்க அவ்வாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டா உடனே என்ன செய்யறது? அல்லாஹ்வை நோக்கி இஸ்திக்பார் செய்றது, ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் கட்டுப்படுறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்றது, இது அவங்களுடைய பண்பாக இருக்குது. அல்லாஹ் மேல சொல்லிட்டான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? ருத்தூஹா அலைய, ருத்தூங்கிறாங்க, ருத்துங்க பன்மை, ருத்தூஹா அலைய, அந்த குதிரைகளை எங்கிலும் மீண்டும் கொண்டு வாருங்கள் அப்படி உத்தரவு போடுறாங்க. அப்ப அந்த குதிரைகளை கொண்டு காட்டக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த குதிரைகளை கொண்டு காட்டுறாங்க. அப்ப ருத்தூஹா அலைய, அந்த குதிரைகளை எங்களை மீண்டும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த குதிரைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டவன அந்த குதிரைகளுடைய அந்த ஆழ்னா, அதாவது பிசு, அந்த கால் பகுதி, அந்த முட்டுக்கால் இருக்கு பாருங்க, அந்த முட்டு பகுதிகளையும் கழுத்து பகுதிகளையும் நினைச்சாங்க, அப்படி அவங்க தடவுறாங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு இரண்டு விதமான அர்த்தங்களை நினைச்சாங்க தஃசீர் அறிஞர்கள் சொல்றாங்க. முதலாவது அர்த்தம் என்ன? அந்த செல்வத்தை நேசிப்பதனால இறை நினைவு அவங்களுக்கு அல்லாஹ்வை நினைக்க, இறை நினைவை விட்டும் அதை அதிகமாக என்ன செய்யலாம்? நேசித்தாங்க. அப்ப அதை கொண்டு தஃபீக மஸ்னம் பிசூக்குவதானா, அதனுடைய கால் பகுதிகளையும் கழுத்து பகுதிகளையும் தடவினார் என்று சொன்னால் அவர் அவற்றை அறுத்து பலியிட்டார். அறுத்து பலியிட்டு அந்த இறைச்சி என்ன செஞ்சாரு? தர்மம் செஞ்சாரு. நீ என்ன இறை நிலைமை விட்டு திருப்புறதுக்கு நீங்க தானே காரணமா இருந்தீங்க, அதான் என்ன செஞ்சாரு? நான் உங்களை இந்த குதிரைகளை எல்லாம் அறுத்து இறை அல்லாஹ்வை மறக்கிறதுக்கு காரணமா இருந்தா எல்லாத்தையும் அறுத்து நான் என்ன செஞ்சிடறேன்? தர்மம் செஞ்சிடறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, தஃபீக மஸ்ஹம் பிசூக்கிவதானா, அதனுடைய கழுத்து பகுதிகளையும் கால்களையும் தடவினார், தடவுனது தான். முதல்ல அல்லாஹ்வை நினைப்பதற்கு இறைவன் எதற்காக செல்வத்தை தந்திருக்கின்றான் என்பதை மறந்து அதை ரசிச்சு லயிச்சுட்டாங்க. ரெண்டாவது என்ன செய்றாங்க? என்னுடைய இறைவன் இதை தந்தது இது லயிக்கிறதுக்காண்டி கிடையாது. இந்த குதிரைகள் மன்னருக்கு எதுக்காக தரப்படுது? அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வதற்காக, இதை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக, இதற்காகத்தான் இது தரப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த இறை நினைவோடு நம்ம முதல்ல அதை மறந்துட்டாங்க. எதுக்காக தரப்பட்டு என்பதை மறந்து அவங்க லயிச்சிட்டாங்க.
ரெண்டாவது என்ன செய்யறாங்க, அவங்க அதை கொண்டு வரப்பட்ட உடனே திரும்பவும் தடவுறாங்க. என்னுடைய நோக்கம் வந்து லைக்கிறது கிடையாது, இது என்னுடைய இறைவன் யுத்தத்தில் ஈடுபடுறதுக்காக நல்லா தந்திருக்கின்றான், இறைவனுடைய ஆட்சி இறைவனுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக தந்திருக்கின்றான் அப்படிங்கிற அந்த இறை நினைவோடு அதை செய்தார், தடவினார் என்றும் என்ன செய்யறாங்க. இரண்டு விதமான பொருள் செய்யறாங்க. நமக்கு ரெண்டாவது பொருள் நெருக்கமான செய்தி இருக்குது. ஏன்னா மசகன்னு சொன்னா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தடவினார் என்பது எந்த இடத்துலையுமே வெட்டுதலுக்கு அர்த்தத்தை என்ன செய்யல, வரல. அப்ப முதல் தடவை அவங்க என்ன செய்யறாங்க, அதை தடவி கொண்டே இருந்துடுறாங்க. லைட்ஸ் அல்லாஹ் நினைக்கிறது மறந்து இருந்துடுறாங்க. ரெண்டாவது தடவை என்ன செய்யறாங்க, அதை கொண்டு வர சொல்லி இறை நினைவோடு இறைவன் தந்த நோக்கத்தை நினைத்து பார்த்து என்ன செய்யறாங்க, அதை தடவி கொடுத்தார்கள் அப்படின்னு செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த ரெண்டாவது பொருள் வந்து நெருக்கமான பொருளா என்ன செய்யுது இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், வழங்கிக்கிறோம். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வை அதிகம் சில நேரங்களில் இறை தூதர்கள்ட்ட வந்து சிறிய பிழைகள் ஏற்பட்டாலும் அவங்க செஞ்சுக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு தவறுகள் அவங்க அறியாமல் ஏற்பட்டாலும் அவங்க தங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு விளங்குகிறது. அதை தொடர்ந்து 34 வசனத்தை அல்லாஹ் சொல்லினா, வலகது ஃபத்தன்னா சுலைமான், நாம் சுலைமானை என்ன செய்தோம், சோதித்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதித்தோம். என்ன சோதனை அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. ஒரு சோதனை என்ன சோதனை அல்லாஹ் சொல்லல, நபிகள் நம்ம தெளிவுபடுத்தலங்கும் போது இந்த வசனத்துக்கு தஃசீர் எழுதக்கூடியவங்க ஏராளமான கட்டுக்கதைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. எங்கிருந்து காப்பி அடிச்சு, யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து காப்பி அடிச்சு என்ன செய்யறாங்க, சுலைமான் அல்லாஹ் சோதித்தோன்னு சொன்னோம்னா அது வந்து இந்த சோதனை அந்த சோதனை அப்படி இப்படின்னு என்ன செய்யறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்களாம். அவங்களுடைய ஆட்சியுடைய அதிகாரமே இந்த மோதிரத்துல தான் இருந்துச்சான். அவங்களுக்கு அமீனான ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பாத்ரூம் போகும்போது அந்த மோதிரத்தை கழுத்து என்ன செய்வாங்களாம், அந்த அமீனாங்கிற மனைவிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்ப ஷைத்தான் என்ன செஞ்சானா, சுலைமான் நபியுடைய தோற்றத்துல வந்து மனைவிட்ட வந்து அந்த மோதிரத்தை வாங்கி அவன் போட்டுக்கிட்டான். அவன் போட்டுட்டு சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டான். சுலைமான் நபியால ஒண்ணு என்ன செய்ய முடியல இப்படின்னு ஒரு கதை என்ன செஞ்சிருக்கா, கட்டி வச்சிருக்கேன். யோசித்து பார்த்தாலே அல்லாஹ்வுடைய அதிகாரங்கிறது மோதிரத்துக்குள்ளேயா இருக்கும். இது எது ஒரு பஞ்சதந்திர கதைகள் மாதிரி செய்திருக்கு. இந்த மோதிரத்தை எடுத்துட்டோம்னா சுலைமான் நபி அதிகாரம் எல்லாம் போச்சு. இது எல்லாம் கட்டுக்கதைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னதா எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இப்படி ஏராளமான கட்டுக்கதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலகது ஃபத்தன்னா சுலைமான், சுலைமான் சோதித்தோம், அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான். நமக்கு அது வந்து பெற வேண்டிய படிப்பினைகள் இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன சோதனை அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து அல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதா, அவருடைய இருக்கை என்பதின் நோக்கம் ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரம் அல்லது அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் வெற்றுடலாக நாம் போட்டோம், அவரை போட்டோம். அல்லாஹ் சொன்னான் வாழ்க்கைனா அலா குர்சி, அவருடைய சிம்மாசனத்தில் அவருடைய அரியாசனத்தில் ஜஸதன் வெற்றுடலாக அவரை போட்டோம். ஜஸதுன்னு சொன்னோம்னா உயிர் இல்லாத உடலுக்கு என்ன செய்வாங்க, ஜஸதும். இலக்கியமா என்ன சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், அதிகாரத்துல இருந்தும் பயங்கரமா நோய் வந்து இயங்க முடியாம ஆயிட்டான் வச்சுக்கிடுங்க, அல்லது மக்கள்கிட்ட தலைகாட்ட முடியாம ஆயிட்டான் வச்சுக்கிடுங்க, அவங்க வந்து நடைபெறணும்னு சொல்லுவோம். அவர் என்னப்பா சும்மா இருக்கிறார், வேற எந்த விதமான செயல்பாடும் அவர்கிட்ட என்ன செய்யல இல்லை அப்படின்னா என்ன செய்வோம். அதுக்கு ஜஸதுங்கிற வார்த்தைக்கு நேரடியாக அர்த்தம் என்ன, அதாவது உயிர் இல்லாத உடலுக்கு பேர் தான் என்ன பேர், ஜஸத். ஜஸத்னா உயிர் இல்லாத உடலுக்கு பேர் தான் ஜஸத். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வாழ்க்கைனா அலா குர்சி ஜஸதா, அவரை அவருடைய சிம்மாசனத்தில் உடலாக போட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் மௌத்தாயிட்டா அர்த்தம் கிடையாது. சுலைமான் நபி எப்படி மௌத்தானான்னு மற்ற இடங்கள் என்ன செய்யப்படுது நமக்கு வந்துருக்கு. அவங்க ஜின்களை கவனிச்சுட்டு இருக்கும் போது அல்லாஹ் ரூஹ் என்ன செஞ்சிடறான், எடுத்துடுறான். அப்ப அப்படிதான் ரூஹ் என்ன செய்யப்படுது, எடுக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறார். சோதனை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, அவங்க அதிகாரத்துல இருந்தும் அவங்களால என்ன செய்ய முடியல, தெளிவாக செயல்பட முடியாத ஒரு சோதனை. அவங்க ஒரு அதிகாரத்துல இருந்து எப்படி செயல்பட அவங்களால செய்ய முடியல, செயல்பட முடியல, அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத இயங்க முடியாத ஒரு சோதனை அல்லாஹ் செய்யலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொடுக்கின்றான். சும்மா அனா, பிறகு அவர் என்ன செய்தார், அதிலிருந்து நம்மை நோக்கி திரும்பினார். அவங்க வந்து அல்லாஹ் என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்டு என்ன செய்தார்கள், திருந்தினார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
அவங்களுடைய பண்புகளில் சிறந்த பண்பு, ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால், தவறு செய்து விட்டால் அவங்க செய்வாங்க அல்லாஹ்வை நோக்கி அதிகம் திரும்பக்கூடியவர்களா இருந்தார்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சோதனை கூட சோதித்தாங்க. அவங்க செயல்பட முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், அவர்கள் அதிகாரத்தில் இருந்தும் எந்த விதமான செயல்பாடும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். அவங்க அதுல என்ன செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கோரி மீண்டார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், மீண்டும் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தான். இப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கு என்ன செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த துன்யாவில் வாழ்க்கை வசதிகள் எல்லாம் தரும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை எப்படி அல்லாஹ்வை மறந்து லயிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம வந்துடக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை ஒரு தடவை தான். அதெல்லாம் அவங்க எதுக்கு சொல்லி காட்டுறான், நம்மளும் அந்த மாதிரி ஒரு மறதியான நிலைக்கு போயிட்டோம்னா அல்லாஹ் என்ன செஞ்சுவாங்க, நிலை போகும். அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கின்றான், அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் தந்திருக்கின்றான், வீடு வாசல் தந்திருக்கிறான், நல்ல மனைவி மக்கள் தந்திருக்கிறான். இது எல்லாமே சிறந்தது, செல்வம் தந்திருக்கிறான். நம்ம அல்லாஹ் அந்த இறை நினைவோடு என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். நாம மறந்துட்டா நம்ம என்ன செஞ்சுக்கணும், திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்ப அதுஹாக்கு முத்தகாசுர் அத்தா சுருத்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை செல்வங்களை அதிகம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பி விட்டது. ஐங்கால தொழுகை நம்ம என்ன செய்யக்கூடாது, பொடுபோக்கு வந்துவிடக்கூடாது. இறைவன் செல்வத்தினால் செய்ய வேண்டிய கடமைகளில் பொடுபோக்கு வந்துவிடக்கூடாது. இதை சுலைமான் நபியுடைய வாழ்க்கை தான் மனுஷர் விளங்குறோம். அடுத்து ஒரு அடியார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்க ஒரு தவறு செஞ்சவொன்னே அல்லாஹ்வை நோக்கி அவங்க மீள்றாங்களோ அதுபோன்று மீளக்கூடிய மக்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுபோல சோதனைகள்ல நாம பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நல்லடியாரையும் அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்பான். எவ்வளவு நல்லடியாராக இருந்தால் என்ன செய்யும், சோதனை வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கின்றான், மிகப்பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சோதனைகள்ல அல்லாஹ் நாம நிராசை அடைந்து விடாமல் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ் நன்மை எதிர்பார்த்து பொறுமையாக இருக்கும் பொழுது மீண்டும் அல்லாஹ் என்ன செய்வான், நல்ல நிலைக்கு கொண்டு வருவான் என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. இன்னும் சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் இன்னும் பல பாடங்களை என்ன செய்திருப்பான், நமக்கு அல்லாஹ் வைத்திருப்பான். அடுத்து சுலைமானின் வாழ்க்கையில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை நாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் விரிவாக காண்போம். வாஹல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக